வெல்கம் டு இது வேற லெவல் சமையல். நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குடமிளகாயில் மசாலா கிரேவி செய்ய போகிறோம் முட்டையை வச்சு. இது நம்ம சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் குடமிளகாயை உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, இது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 3 முட்டை, 1.5 ஸ்பூனு சிக்கன் 65 மசாலா, ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சோம்பை போட்டுக்குவோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். அதோட இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் குடமிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் பொடி அதோட போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம். வதக்கியாச்சு. இப்போ இந்த முட்டையை போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இந்த கருவேப்பிலையை போட்டு வதக்கலாம் நல்லா முட்டை வேகிற வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான குடைமிளகாய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோட எதுக்கு வேணாலும் இதை சேர்ந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும்.